Namaste. Greetings to all of you. Grandmaster Chola Kaksaruடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice. இந்த புத்தகத்திலிருந்து ஆன் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் அப்படிங்கிற டாபிக்ல இன்னைக்கு வரக்கூடிய மிக முக்கியமான சூத்திரா என்னங்கிறதை இப்ப பார்க்கலாம். When you are tired, you must activate your willpower. Touch your Ajna chakra and say power, power, power. வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு ஜெயிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட செய்தி இந்த சூத்திரால இருக்கு. என்னது அவ்வளோ ஆழமான செய்தி ஏதாவது இருக்கா இந்த சூத்திரால அப்படின்னு தேடுறதுக்கு முன்னாடி அதை திரும்பி ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இல்ல முக்கியமான செய்தி என்னது இந்த இடத்துல, நீங்க சோர்வா இருக்கும் போது டயர்டான மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டயர்டான டைம்ல உங்களுடைய வில் பவரை, உங்க மனசை உறுதிப்பட சங்கல்பம் செய்து முன்னேறி போறதுக்கான வில் பவர் வேணும் இல்லையா. அந்த வில் பவர் வர்றதுக்காக நம்ம புருவத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மையம், இதை ஆஜ்னா சக்ரா சொல்லுவாங்க. இந்த ஆஜ்னா சக்ராவை தொட்டுட்டு எப்படி சார் தொடணும் அப்படி கேட்டீங்கன்னா, இந்த 3 விரல்கள் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய கட்ட விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இது 3த்தையும் ஒன்னா சேர்த்துட்டு புருவத்துக்கு நடுவில் தொட்டுக்கலாம். இது 3ம் அந்த சிவாக்கு இருக்கக்கூடிய திருசூலம் மாதிரி எடுத்துக்கலாம். ரைட் ரைட் திருசூலம் மாதிரி. இந்த 3ஓட பலம் நம்ம புருவத்துக்கு நடுவுல தொடுற மாதிரி சொல்லிட்டு பவர் 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 அதை சொல்லிக்கலாம். இது சொல்லும் போது உங்க வில் பவர் இன்க்ரீஸ் ஆகும். வில் பவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், நிறைய சிந்திச்சு முன்னேறதுக்கான பயிற்சிகள், செயல்பாடுகள் நீங்க தெளிவா எடுக்க முடியும். உங்க உடல் சோர்வாகுது அப்படின்னா என்ன காரணமா இருக்கும், உங்க மனசால சிந்திக்க முடியல, எக்ஸாஸ்ட் ஆயிட்டீங்க, யோசிச்சு டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லையா. யோசிக்கிறதுக்கு அவ்வளவு டயர்ட் ஆகுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோசிக்கிறதுக்கு தான் மிக அதிகமான எனர்ஜி தேவைப்படும். இல்ல உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான உறுப்பு உங்க ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா, அந்த ஹார்ட் டிஸ்க்ல தான் மெமரி ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ இந்த மெமரியை நீங்க ரெகலெக்ட் பண்றதுக்கு, ஸ்டோர் பண்றதுக்கு தான் மிக அதிகமான கரண்ட் தேவைப்படும். அதே மாதிரி மூளை மிக அதிகமாக எனர்ஜி கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு உறுப்பா இருக்கு. காரணம் என்னன்னா, அதுலதான் டேட்டா ஸ்டோர் பண்றதும் அந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்றதும் நடக்குது இல்லையா. அப்போ யோசிக்கிறது சரியா இல்லைன்னா, சரியான எண்ணங்கள், உணர்வுகள் இல்லைன்னா சோர்வாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப தவறான எண்ணங்கள், உணர்வுகள் இருந்தா சோர்வாகும். சோர்வாகுதா ரொம்ப நேரம் ஜெயிச்சு முன்னேறி போற மாதிரி விஷயங்கள் நம்ம முடிவெடுக்க முடியாது. வில் பவர் குறையும். அப்போ வில் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா, எனர்ஜி அதிகமாக்கணும்னா, ஆஜ்னா தெளிவா சிந்திக்கக்கூடிய மையம், அப்டிராக்ட் இன்டெலிஜென்ஸ், ஆத்மா கையில இருக்கக்கூடிய அந்த சக்ரா, நான் எந்த திசை நோக்கி போகணும், என்ன பர்பஸ், நான் எதுக்காக நான் வந்திருக்கேன், எதை சாதிக்கணும் அப்படிங்கிற தெளிவுபடுத்தக்கூடிய மையம் தான் ஆஜ்னா. அது வில்லோட தொடர்புடையது, பவரோட தொடர்புடையது, சிவா எனர்ஜியோட தொடர்புடையது. அதை ஆக்டிவேட் பண்ணோம்னா பவர் பவர் பவர். சக்தி கொடு சொன்ன மாதிரி 3 வாட்டி சக்தி கொடு, சக்தி கொடு, சக்தி கொடு சொல்ற மாதிரி ஆஜ்னால தொட்டுட்டு பவர் 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 அப்படி சொல்லும் போது நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி, அதை பயன்படுத்தி சாதிக்கக்கூடிய திறன், டைரக்ஷன், பர்பஸ் எல்லாமே டிஃபைன் ஆகும். இது மிக 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 முக்கியமான செய்தி. இதை குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ a great day. Namaste.